நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு. அத்தைக்கு அவங்க பொண்ணை பத்தி எதுவும் தெரியாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சித்தியோட பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? உங்களுக்கு தெரியுமா மாமா? ஏய், தெரியாது. ஆனா சித்திக்கு அதை பத்தி தெரியாதுன்னு அடிச்சு சொல்றீங்க. அது ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அத்தை அதை மறைக்க மாட்டாங்க. அதுக்கான அவசியமும் இல்ல. அதனாலதான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். அந்த பொண்ணு பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா எதை பத்தியும் யோசிக்காம அத்தாங்க எப்பயோ போயிருப்பாங்க. பொண்ணை பிரிஞ்சிருக்க அப்பாங்கிற முறையில எனக்கு அந்த வழி நல்லாவே புரியுது. நான் என் பொண்ணை பார்க்கணுங்கிற ஆசைய என் மனசுல எப்பயும் அடக்கி வச்சுக்கிட்டு தான் நான் இந்த ஜெயில இருக்கேன். ஆனா நான் இந்த ஜெயில இருந்து வந்த பிறகுதான் நான் என் அம்மாவை பார்க்கணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த நாளுக்காக தான் நான் ராத்திரியும் பகலுமா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஃபீலிங் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது மாமா. ஜெயில இருந்து வரும்போது உங்களுக்கே தெரியும் உங்க பொண்ணை இதுக்கப்புறம் உங்களால பார்க்கவே முடியாதுன்னு. அன்னைக்குதான் இந்துக்கு ஒரு முடிவை கட்ட போறேன். ரோசம்மா, கண்மணி எங்க போனா? அவ உன் கூட இல்லையாமா? உன் கூட இருப்பான் தான் நான் நினைச்சேன். இல்ல, அப்படின்னா அவ தூங்க போயிருப்பா. அப்படி அவளா போய் தூங்க மாட்டாளே. அவளோட ஃபேவரட் ப்ரோக்ராம் எப்ப தொடங்கும்னு சாயங்காலம் டிவி முன்னாடி நின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா. அது ஒரு புது டிவி ப்ரோக்ராம்ல கோடீஸ்வரர் நிகழ்ச்சி பார்க்கணும்னு என்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப பணம் கிடைக்கும்னு சொன்னா. அப்படின்னா விளையாடுறதுக்காக அவ ரூமுக்கு போயிருப்பா. இன்னைக்கு என்னன்னாலும் நான் கோடீஸ்வரர் நிகழ்ச்சி பாப்பேன். நான் போய் குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏண்டா செல்லம், ஹால்ல விளையாண்டுட்டு இருந்தீங்க, சீக்கிரமா ரூமுக்கு வந்துட்டீங்க. தூக்கம் வந்துருச்சா? இங்க பாரு, பால் குடிச்சிட்டு தூங்கு. எந்திரிமா. செல்லம், செல்லம், நீ தூங்கிட்டியா? பாப்பா. ஐயோ, பாப்பாக்கு காய்ச்சல் அடிக்குதே. ஐயோ செல்லம், ஐயோ, என்ன உடம்பெல்லாம் இப்படி சுடுது இவளுக்கு. ரோசம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. உனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கல, ஏன் அம்மா கிட்ட சொல்லாம இருந்த? கூப்பிட்டியம்மா? பாப்பாக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் கொதிக்குது. ஐயோ ஐயோ, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா? கூட்டிட்டு போலாம். டிரைவர் வர சொல்றா. வேண்டாம். காய்ச்சலுக்கான சிறப்பு நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை கொடுத்து பார்க்கலாம். சிறப்பு குடிச்சோன்னா சீக்கிரம் சரியாயிடும். நீ இங்கே இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, என்னடா சொல்லு, என்ன வேணும்? நான் ஆண்டிய பார்க்கணும். ஆண்டி பார்க்கணும். இந்த நைட் நேரத்துல எதுக்கு போற? காலையில போய்க்கலாம். அம்மா உனக்கு இப்ப மருந்து கொடுக்கறேன். இந்தம்மா, இந்த மருந்து பாப்பா கொடு. வேண்டாம், நான் ஆண்டிய பார்க்கணும். ப்ளீஸ்மா. ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. இப்ப போய் நீ எப்படி ஆன்ட்டிய பாப்ப? இந்த மருந்தை குடி. ஃபோன் பண்ணா ஆண்டி வருவாங்க. அவங்க தூங்கி ரொம்ப நேரம் ஆயிருக்குமா, நல்ல தூக்கத்துல இருப்பாங்க. இல்ல, அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க. எனக்கு ஆண்டிய பார்க்கணும். நீ இந்த சிறப்பை குடிச்சினா நான் ஆன்ட்டிக்கு கால் பண்ணுவேன். நிஜமாவாம்மா? கண்டிப்பா ஃபோன் பண்றேன். ரோசம்மா, நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க.
பாப்பாக்கு காய்ச்சல், கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுங்க. அம்மா இந்த நேரத்துல அவங்க வீடு ரொம்ப தூரம் இல்லைல்ல, கூட இருக்கிற அந்த லேடியும் கூட்டிட்டு வர சொல்லுங்க. இல்லனா விஷயத்த நீங்க சொல்லி அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. போய் கூட்டுவாங்க பாட்டி. கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க ரோசம்மா. சரிம்மா. சரி, இப்ப நீ இந்த மருந்த குடி, காய்ச்சல் போயிடும். குடி. ஆ ஆ ஐயோ, ரொம்ப காய்ச்சலா? காய்ச்சல் இருக்கு, ஆனா பிரச்சனை அது இல்ல. கண்மணி உன்னை பார்த்தே ஆகணும் ரொம்ப அடம் பிடிக்கிறா. உன்னை இங்க வர சொல்லி பார்வதி அம்மா சொன்னாங்க. ராத்திரி ஆயிடுச்சு நான் சொல்லி பார்த்தேன், ஆனா கேக்கல. அவளை பார்க்க வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா எப்படி வர்றது? இது நடக்கிற விஷயம் இல்லம்மா. உனக்கு கால் பண்ணி வர சொல்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்மணி மருந்தே குடிச்சா. கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? நீ எங்க வீட்ல இல்லன்னு அப்படின்னு போய் சொல்லிட்டுமா? அதை தவிர வேற வழியே இல்ல. ரோசம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கண்மணி கிட்ட போனு கொடுங்க, நான் அவகிட்ட போன்ல பேசுறேன். இது சரியா இருக்குமா. அப்புறம் பார்வதி அம்மா பக்கத்துல இருக்கா, அத மறந்துடாத. நான் கொண்டு போய் குழந்தைகிட்ட போனை கொடுக்கறேன். என்ன சொன்னாங்க? ஆன்ட்டி வருவாங்களா? அவங்க வீட்ல இல்லையாம்மா. இன்னைக்கு ராத்திரி சர்ச்சில் ஏதோ பிரேயருக்காக போயிருக்காங்களாம்மா. உன்கிட்ட போனை கொடுக்க சொன்னாங்கம்மா. ஆனி, நீ சர்ச்சில் இருக்கதா நான் சொல்லிட்டேன், புரியுதா? நான் குழந்தைகிட்ட போனை கொடுக்கறேன். இந்தம்மா, இந்தா. ஆன்ட்டி, கண்மணி, உனக்கு என்ன ஆச்சுமா? எனக்கு காய்ச்சல் அடிக்குது. ஆன்ட்டி, நீங்க எப்போ வரீங்க? ஆன்ட்டி. ஆன்ட்டி வரேன். நீ மருந்து சாப்பிடு, காய்ச்சல் போகணும்ல. நாளைக்கு வருவீங்களா? வரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வரணும். என்கிட்ட கூட, நான் ஆன்ட்டி கிட்ட பேசுறேன். ஆன்ட்டி, நான் அம்மா கிட்ட போனை கொடுக்குறேன், பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கட் ஆயிடுச்சு. சர்ச்சில் டவர் கிடைச்சிருக்காது போல. போனை என்கிட்ட கொடுமா. ஆன்ட்டி நாளைக்கு வரேன்னு என்கிட்ட சொன்னாங்க. நீ தூங்கு செல்லம். ராத்திரியில கண்மணிக்கு காய்ச்சல் அதிகமாயிடக்கூடாது. ஏன்னா அங்க ரோசம்மாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. என்னால அங்க போகவும் முடியாது. கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? ரோசம்மாக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேண்டாம், அம்மாக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா. என் அம்மாக்கு சின்ன குழந்தைங்களை வளர்த்த பழக்கமே இல்லை.
ஆன்ட்டி வந்துட்டேன். ஆன்ட்டி ஆனி ஆன்ட்டி எந்திரிக்காத, உடம்பு முடியலல்ல, படுத்துக்கோ. வேண்டாம். வா. டெம்பரேச்சர் இருக்கே. காய்ச்சல் அடிக்குதுன்னு தான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நீ ஏன் மருந்து சாப்பிடாம இருந்த? நீங்க ஏன் வராம போயிட்டீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் சொல்ற மாதிரி கேட்கணும். இல்லனா இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லனா நல்ல சூடா சூடா? நல்ல சூடா ஒரு முத்தம் கொடுப்பேன். உம்மா. அப்புறமா கொஞ்சிக்கலாம். தூங்கு. தூங்கு. பொழுது விடிஞ்சதும் கண்மணியோட காய்ச்சல் போயிடணும் கடவுளே. நான் பிளாக் டீ கொண்டு வரட்டுமாமா? வேண்டாம், நானே அங்க வரேன். பாப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். காய்ச்சல் இப்ப எப்படி இருக்கு? காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ராத்திரியில பாத்து. இவளுக்கு காய்ச்சல் வந்தப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். செல்லம், காய்ச்சல் போயிடுச்சாமா? கடவுள் நம்ம கூட இருக்காருமா. கடவுள் இல்ல. என்ன? வேற யாரு? ஆனி ஆன்ட்டி. ஆனி ஆன்ட்டி என்ன பார்க்க வந்திருந்தாங்களே எப்போ? ராத்திரியில. ஆன்ட்டி வந்துட்டு என் பக்கத்திலே இருந்தாங்க. மருந்தும் தந்தாங்க, நெத்தியில பத்தும் போட்டாங்க. பாருங்க, இங்க ஒரு உமாவும் கொடுத்தாங்க. சத்தியமாதான். பார்வதி அம்மா, உனக்கு புரியவே இல்லையா? குழந்தை இப்ப சொன்னது எல்லாமே கனவுல பாத்திருக்கா போல. கனவு இல்ல, ஆன்ட்டி வந்தாங்க. சரிம்மா, நான் நம்புறேன். அவங்க கூட என் பொண்ணு மனசளவுல நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டா. காலையில ஆன்ட்டி வரதா சொன்னாங்க. ரோசம்மா, கோவில்ல இன்னைக்கு நம்ம சார்பா ஸ்பெஷல் பூஜை பண்ண போறோம். நேத்திக்கு குழந்தைக்கு காய்ச்சல் இருந்ததுனால நான் வேண்டிக்கிட்டேன். குழந்தைக்கு காய்ச்சல் சரியாகாம எப்படி போக போறேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் இவளுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சுல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க இவளை பாத்துக்கோங்க. அதை என்கிட்ட நீ சொல்லணுமா என்ன? குளிக்க வைக்க வேண்டாம், தண்ணி சூடு பண்ணி உடம்பு முழுக்க நான் நனைச்சு விடுறேன். சரி, அது போதும். கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சிறப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு வாமா. அப்ப சரி, நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகுறேன். செல்லம், பாட்டி சொல்ற மாதிரி கேட்டு நீ நடந்துக்கணும், ஓகேவா? முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை தான் பாட்டி கேட்கணும். அக்ரி. என்ன? அக்ரின்னு சொன்னம்மா. நீங்க 2 பேரும் குழந்தைங்க தான்.
சதியம்மா, 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 எங்க போயிட்டாங்க? அப்பா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். சதியம்மா இங்க எங்கேயுமே காணுமே. அதை சொல்லதாம்மா நானும் கால் பண்ணேன். சதியம்மா எனக்கு இப்பதான் கால் பண்ணா. என்னாச்சு? அவங்கள விட்டுட்டு போன அவங்க புருஷன் திரும்ப வந்துட்டாராமா. வந்ததும் கூப்பிட்டுருக்கான். அதனால சதியம்மா இனிமே நம்ம கூட இருக்க வாய்ப்பு இல்லை, போறாங்களாம். ஆனா என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டிருக்காங்க. நானும் கேட்டேன். என்னால எப்படிப்பா இங்க தனியா இருக்க முடியும்? நானும் யோசனை பண்ணேன். நானும் அங்கேயே வந்து தங்க முடியாதுல்ல. இங்க என்னடானா சுமதியும் வீணாவும் சுத்தி சுத்தி வராங்க. நீ எங்கன்னு தெரிஞ்சுக்க. யாராவது ஒருத்தர் எனக்கு உதவியா இல்லைன்னா இங்க என்னால இருக்க முடியாது. உனக்கு சேச்சி அம்மாவை தெரியுமா? சேச்சி அம்மாவா? அதாம்மா நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே. எனக்கு தெரியும். ஆனா அவங்க ரொம்ப வாயாடியாச்சே. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப தைரியமானவங்க. அவங்க யாராவது அவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா தைரியமா பேசுற அளவுக்கு கட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு இப்ப பார்ட்னரா வேணும். நான் அந்த அக்காவை கூப்பிட்டு பாக்குறேன். வருவாங்கன்னு நம்புறேன். சரிப்பா. ஆஹா, நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? உன்னோட உடம்ப தொடச்சு விடுறதுக்கான சுடு தண்ணி இப்ப ரெடியாவே இருக்கு. சோப்பு ரெடி, டவல் ரெடி. இப்ப பாட்டியும் ரெடியாவே இருக்கா. எந்திரிச்சு வாமா. அம்மா கோயில இருந்து வந்து பாக்கும்போது உனக்கு உடம்பு தொடச்சி கஞ்சி குடிச்சு மருந்து குடிச்சு ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும். வாமா தங்கம். அட வாமா. ஐயோ, உடம்பு சுடுதே. ஐயோ, தீ மாதிரி ரொம்ப கொதிக்குதே. கடவுளே. பாப்பா, காய்ச்சலுக்கான மருந்து குடுக்கட்டுமா? பாரு, உடனே காய்ச்சல் போயிடும். வேண்டாம். நான் என்னம்மா பண்றது? பார்வதி அம்மா வேற இன்னும் கோயில்ல இருந்து வரவே இல்ல. இந்த பாட்டி காய்ச்சலுக்கு மருந்து குடுக்கட்டுமா? வேண்டாம். இப்படி எல்லாம் அடம் பிடிக்காதம்மா. எனக்கு ஆன்ட்டி வந்து கொடுக்கணும். ஐயோ, எனக்கு ஆன்ட்டி வந்து மருந்து கொடுத்தாலே போதும். ஐயோ செல்லம். அவங்க வரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நேற்று உங்ககிட்ட பேசும்போதே என்கிட்ட சொன்னாங்க. பாப்பா, அது வந்து நான் அவங்கள பார்க்கணும். இந்த பாட்டி சொல்றத கொஞ்சம் கேளு பாப்பா. நான் ஆன்ட்டியை பார்க்கணும். நான் ஆன்ட்டியை பார்க்கணும். எனக்கு அவங்கள பார்க்கணும். ரோசம்மா, பார்வதி அம்மா கோயில் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் தொட்டு பார்க்கும்போது நெருப்புல கை வச்ச மாதிரி ஒரு சூடுமா. மருந்து கொடுக்கலையா? குடிக்க மாட்டேங்கிறா. எந்த மருந்தும் அவளுக்கு வேண்டாமா. என்ன வேணும்னு அவகிட்ட கேட்டா ஆன்ட்டி வந்தா போதும் சொல்றா. ராத்திரி உனக்கு போன் பண்ணப்போ ஆன்ட்டி சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில வருவாங்கன்னு ரொம்ப அடம் பிடிச்சு படுத்துட்டு இருக்கா. அது அவளை அப்ப சமாதானப்படுத்துறதுக்காக நான் வாயில வந்தது சொல்லிட்டேன்.
குழந்தை இது வரைக்கும் இந்த மாதிரி அடம் பிடிச்சதே இல்லம்மா. இப்ப நான் என்னதான் செய்யறது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. இந்து நீ வீடு வரைக்கும் வந்துருப்போமா. ஐயோ ரோசம்மா, வந்த உடனே போயிடு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்ல இருக்கன்ற விஷயம் அம்மாக்கோ வேற யாருக்கோ தெரியாது. இதுக்கப்புறமும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. இப்ப வீட்லயும் யாருமே இல்ல. உன் தலையில அப்படியே ஒரு துணியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்துருமா. அம்மா திடீர்னு வந்துட்டாங்கன்னா பார்வதி அம்மா கோயிலிருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா. இங்க வேற யாருமே கிடையாது. இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும்போது நீ இங்க வந்து போறதுல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அதை மட்டும் சொல்லு. நீங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? அந்த வீட்டுக்கு வர என் மனசு எவ்வளவு தூரம் துடிக்குது அப்படின்னு ரோசம்மாக்கு தெரியும் தானே? தெரியும். கண்மணியோட நிலைமையை பார்த்துதாம்மா நான் அந்த மாதிரி கேட்டேன். அதை தவிர உன்னை சங்கடப்பட வைக்கிறதுக்காக நான் அப்படி கேட்கல. குழந்தைக்கு விஷயம் எதுவும் தெரியாதுலம்மா. அதோட பார்வையில பக்கத்து வீட்டுல பாசம் காட்டுற ஒரு ஆன்ட்டி. ஆரோக்கியம்மா காலையில என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? கண்மணி ஆனி கூட ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னான். ஆனி ஆண்டி வருவாங்கன்னு குழந்தை காத்துட்டு இருக்காமா. நீ வந்தாதான் ஏதாவது சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. காய்ச்சல் குறையணும் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைமா. பாவம். உன்னால வர முடிஞ்சா கொஞ்சம் வந்துட்டு போமா. யாருக்கும் எதுவும் தெரிய போறது இல்ல. நான் போனை வச்சிடுறேம்மா. சீக்கிரம் வா. அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைமா. பாவம். குழந்தை குடிக்கிறாளோ என்னவோ, கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன். ஒருவேளை ஆனி ஆண்டி வந்தாதான் குடிப்பேன்னு சொன்னா என்னால என்ன பண்ண முடியும்? அவ குடிப்பான்னு நினைக்கிறேன். அவ குடிப்பா. அட நீ வந்துட்டியாம்மா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா இப்போதைக்கு வரமாட்டாங்கல்ல? வரமாட்டா. கோயில ஏதோ பூஜைக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாமா. குழந்தை எங்க? ரூம்ல இருக்கா. வாமா. உப்பு போடலையா? ஐயோ எடுத்து வச்ச மறந்து போயிட்டேன். நான் போடுறேன். செல்லம் கண்மணி, இங்க பார் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். கண்ணை துறமா. திறக்க மாட்டேன். நல்ல பாப்பா தானே? இல்ல. கஞ்சி குடிக்க வேணாமா? வேண்டாம். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எந்திரிமா. பாரு கஞ்சி ரொம்ப சுட சுட கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்களே குடிச்சுக்கோங்க பாட்டி. அப்படின்னா உனக்கு கஞ்சி வேண்டாமாமா? ஆன்ட்டி கொடுத்தாதான் நான் குடிப்பேன். யாரு கொடுத்தா? ஆனி ஆன்ட்டி. அப்படின்னா ஆனி ஆன்ட்டி தரட்டுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.